கேட்கட்டேன். சரி, யார் நீங்க? என்ன இம்புட்டு சொல்லிவிட்டு கடைசியில் யார் நீங்கன்னு கேட்குறீங்க? ஏங்க கதைக்கு அப்பாற்பட்டது. ஓ, கதைக்குள்ள வந்துட்டான். இப்போ உள்ள இறங்கிட்டோம். யார் நீங்கள் என்று நான் கேட்க வேண்டும், தாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏன்? அதான் முறை. அப்படி அல்ல. ஏன்? பெரியவர் கேட்க வேண்டும், சிறியவர் பதில் அளிக்க வேண்டும். அது உண்மைதான். உண்மைதான். ஆனா இடத்துக்கு சொந்தக்காரன் நான். எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இடத்துக்கு சொந்தக்காரன். ஆமா. இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமோ? நல்லா தெரியும். என்ன? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல் என்றால் என்ன பொருள்? வேள்வி என்றால் தங்களை போன்ற முனிவர்கள் இங்கே வந்து யாகம் செய்த காரணத்தினால் யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி. அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. அப்படி சொல்லுங்க. யாகம் என்று வேள்வி என்றால் யாகம், யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள், முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன என்ன வேலைன்னு கேட்டங்க. அப்படி இல்லங்க, பூச்சி பயிற்சி உங்களை மாதிரி ஆட்கள் இங்க வருவாங்க, யாகம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. சரி. ஆனா இங்க நிரந்தரமா இருக்கிறவங்க. ஆனா நீங்க காட்டுக்குள்ள இருக்கிற இடத்த யாரும் கேட்க ஆள் இல்லைங்கிற பட்சத்துல அப்படியே அபகரிச்சு வச்சுக்குவீங்க. அபகரிச்சல வேற என்ன? காலகாலமா இங்க குடியிருக்கோம். காலகாலமா குடியிருந்தா இடம் உங்களுக்கு என்பதற்கு ஆதாரம் இருக்க வேண்டுமே. அதெல்லாம் இருக்கு. அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? எதுக்கு? எங்க அண்ணன் என்ன செருப்பு அடிக்கவா? என்னங்க அப்புறம் அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி நான் வச்சிருக்கேன். அண்ணன் முன்னாடி அத்தாச்சி இல்லங்க, அத்தாச்சி ஆதாரம் அத்தாச்சி. ஓ, அது இருக்கு. இந்த இடம் உனக்கு தான் சொந்தங்க. என்ன அத்தாச்சி கேக்குறோம்ல? ஆமா. என்னது இருக்கு? பட்டா இருக்கு. இங்க வச்சிருக்கீங்க? இருக்கு, வச்சிருக்கேன் பட்டா. அப்ப இடம் உங்கோட்டு தான்ங்கிறது ஊர்ஜிதமா தெரியும். செப்பு பட்டையா? செல்லுகின்ற இடமெல்லாம் நமக்கு சொந்தம் என்று எவராலும் சொல்லிவிட முடியாது. அது முடியாது. உண்மைதானே? யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு சொன்னாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆமா. ஆனா இந்த இடம் எனக்கு தான் உரிமை கொண்டாட முடியுமா? அது முடியாது. இப்போதைக்கு நம்ம இருக்கோம், அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டோம்னா அப்புறம் வாங்குகின்ற மூச்சு இருக்கு, சுழி மாதிரி போனா போச்சு. இருக்கின்ற காலம் வரை மனிதனுக்கு எதியா சொந்தம்? இந்த உலகத்துல சொந்தம் ஏதாவது ஒண்ணு உண்டா? எதுவும் கிடையாது. ஆனால் கற்ற கல்வி அது நம்மளோட தான். வெள்ளத்தால் அடியாது, வெந்தரால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கையவரவராலும் கலவரம் முடியாது. கொடுக்க கொடுக்க குறைகின்ற நிறை வருவது கல்வி செல்வம் ஒன்று மட்டும்தான். அது மட்டும்தான் நமக்குள்ள இருக்கான். அந்த புகழ் இருக்கு. இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிற்காலத்திலே ஒரு புகழ் ஏணிகள் அவர்களை வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் கற்ற கல்வியும் செய்த செயல்களுமாகத்தான் இருக்க வேண்டும். என்ன செஞ்சான்னு பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, விருத்தம் என்னும் முன்பாவிற்குயர் கம்பன் அப்படின்னு சொல்றோம். யார? கம்பர். கம்பர் ஏன்? கம்ப ராமாயணம் 10,000 கவிகளை முத்தாக அள்ளி கொடுத்தாராம் கம்ப ராமாயணத்துல. இப்ப பாருங்க, கம்பன் விட்டு கட்டுத்துறையும் கல்வி பத்தில அப்படின்னு விருத்தம் முன்பாவிற்கு ஒரு கம்பன், கல்வியில் சிறந்தவன் கம்பன், இப்படி பல பல பெயர் பெற்றவன் கம்பன். அப்பேற்பட்ட கம்பர் எழுதியதுதான் ராமாயணம். உங்களுக்கு தெரியுங்களா? கண்டிப்பா நல்லா தெரியும். சொன்னமே ராமாயணத்தை கூட அரங்கேற்றம் பண்ணிடுவோம். ஆமா ஆமா ஆமா. வடமொழியிலே வால்மீகி எழுதியதை தமிழாக்கம் செய்தார். தமிழாக்கம் நம்மால் கம்ப ராமாயணம் என்று பேர். 2 பேரும் பண்ணாங்க. ஆமா ஆமா. அதுல மொத்தம் காண்டங்கள் எத்தனை தெரியுமா? அது இருக்கு 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 இருக்கு. இப்போ கைவசம் 3 இருக்கு. என்ன பாதி அப்போ வாங்கலையா? இல்லை, புதுக்கோட்டையில் வாங்கினேன். 40 ரூபா கொடுத்தேன் மெடிக்கலில், 3 தான் கொடுத்தாங்க. என்னன்னு தெரியல, என்ன விலை கூடவா இல்லை என்னன்னு தெரியல. மொத்தமா வாங்க போனோம்னா 4,450 ரூபாயா? ஓ, ஹோல்சேல்ல வாங்கியிருக்கீங்க நீங்க. எப்படி ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கிறதா? என்ன சொல்றீங்க? அவ்வளவு விலையில காண்ட இல்லையே சாமி. நான் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் உள்ளதே அவ்வளவு விலை கிடையாது. ஃபிளேவர் அதுல ஃபிளேவர் இருக்கு, அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? என்ன நீங்க இந்த வயசுல இது கூட தெரியாம இருக்கீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் நல்லா ஒரு ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் உள்ள புள்ளி புள்ளியா இருக்கும். அது ஒரு சில பிளைனா இருக்கும். யோ, என்னையா சொல்றீங்க நீரு? நான் காண்டம் எந்த காண்டத்தை சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சும்மா போய் இங்க கடைக்கு அங்க அப்படி வாங்கலாம்னு நினைச்சீங்களா? ஒன்னொன்னையும் தேடி தெரிஞ்சு வாங்கினீங்க. சும்மா நம்ம சாதாரணமா சொல்றீங்க. எங்க தண்ணியா? சென்னைக்கு போயிருந்தேன், அப்போ ஒன்று வாங்கினேன். மதுரையில், தஞ்சாவூர்ல, திருச்சியில. சாமி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? ஏன் மாமா எனக்கு ஒரு காண்டை வேணும் கேட்க வேண்டியதானே? எப்பவுமே பேக்கலாம். இல்லை, நீங்க கொடுப்பியா திரும்பி வாங்கிக்கிருவிய? அதை திரும்பி வாங்குறது ஐயா கொடுத்ததான். என்ன சொல்றீங்க? என்ன பண்ண கண்டாவி அது யூஸ் பண்ணாச்சுன்னா தூக்கி எரிஞ்சிடனேன். யூஸ் துறா. என்னங்க சொல்றீங்க? காண்டம் தான். எந்த காண்டம்? எந்த காண்டமா இருந்தாலும் உபயோகிச்சாச்சுன்னா எரிஞ்சிடணும். யோ, 10 ரூபா கொண்டு போய் நான்லாம் பூஜை அறையில் வச்சிருக்கேன். கருமமே, அதை கூட சாமி ரூம் வைக்க கூடாது. ஏன்? பாத்ரூம்ல எரிஞ்சிடணும். யோ யோ, ஏயா அவ்வளவு காசு போட்டு வாங்கி அதை கொண்டே போய் எவ்வளவு காசு போட்டு வாங்கினாலும் அதை நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாது. அது யூஸ் பண்ணாச்சுன்னா கலெக்ட் எரிஞ்சிடணும். தலையை சுற்றி எரிஞ்சிடணும். நீங்க ஏதோ வேற எதோ சொல்றீங்க. நீங்க எது சொல்றீங்க? நான் பால காண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம்.
உத்தரகாண்டமா? ஆமா. நான் அந்த குத்திரகாண்டமா? யோவ், ஏயா சும்மா சரி 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 சரி. செய்யுளோடு சேர்த்து வாங்கும் பொழுது 4450 ரூபா. அதை நீங்க தெளிவா சொல்ல. பொசுக்குன்னு காண்டம் இருக்கான்னு கேட்டா நான் என்னத்த கண்டேன்? நான் தான் ராமாயணத்துல உள்ள காண்டத்தை தானங்க சொன்னேன். ராமர் காண்டம் யூஸ் பண்ணாதான் எதுலையுமே போடல. யோவ், சும்மா அவரே பாப்பா சும்மா சிவராமாயணம் கண்டாரு. எங்கிட்ட காண்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ண இப்ப போறாரு? லட்சுமணன். தசரதனுடைய சொல்லை கேட்டு காட்டுக்கு போனாங்க. ஆமா போனாங்க. யார் யார் போனது? ராமே, லட்சுமணன், சீதை 3 பேரும் போனாங்க. இப்ப ராமனுடைய சேர்ந்து ராமன் இருக்க மட்டுமே அயோத்தின்னு சீதை கிளம்பி போயிடுச்சு. எனக்கு அதுதான் பெரிய இது. என்ன இப்ப கையை சொல்றா, ஆ, ராமா ஆ, என் மகன் பரதன் நாடாள வேண்டும். ஆமா ஆமா. அந்த இடத்துல தான் கைகை நம்ம அம்மா இல்லையாங்கிறதே ராமே உணர்றேன். என்ன அப்படி வளர்த்திருக்கிறாள் பிள்ளை. அது வரைக்கும் கையை தான் நம்ம அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராமே என் மகன் பரதன் நாடாள வேண்டும், நீ காடாள வேண்டும். அதான் சொல்றான். பூலிவெங்கானினில் புண்ணிய துறைகளாடி நீ போய் தாளிரும் ஜடைகள் தாங்கி 7 ஆண்டில் வாவென்ற இயம்படன் அரசன் என்றான் அப்படின்னா. அப்ப 7 14 வருஷம் நீ காட்டுக்கு போடான்னு சொன்ன அப்படின்னு கைகை சொன்னத. ஏம்மா நான் அப்பா சொன்னான்னா அரசன் சொன்னான்னா நீ சொன்னா போக மாட்டேன். நான் போறேம்மா ஒன்றும் கிளம்புனேன். அது நியாயம் ஏற்றுக்கிறோம். ஆமா ஆமா. சீதை என்ன மயிருக்கு போறான்? நான் கேட்குறேன். அதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு ராமனை தானே போக சொன்னாங்க. ஆமா. இப்போ பேசாம மாமனா மாமியா கஞ்சியாகி கொடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? அப்படி இல்லைங்க. ஏன் போறா? அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அங்கே உருவானது மிதிரைகளே இருவருக்கும் இடையே காதல். ஆமா. கட்டி நாட்டுக்கு வந்தாச்சு. அயோத்திக்கு வந்துட்டாங்க மிதிரையில இருந்து. இங்கே வந்து தன்னுடைய கணவனோடு கட்டிய மனைவி இல்லாமல் நீ என்னன்னாலும் பாருங்க, கூட கோபுரம் ஆட மாளிகைகளாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, புருஷன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல முன்னாடி இருக்கணும். ஆஹா, ராமன் இருக்க விடமே அயோத்தி. பதிலா நீ மாடை ஆளக்கூடிய மன்னனாக இருந்தால் நான் பட்டத்தரசியாக உன் கூட அயோத்தியில இருந்திருப்பேன். நீ காட்டுக்கு சென்றதனால் நானும் உன்னோடு காட்டுக்கே வருவேன். எவ்வளவு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவள் சாதாரண ஜனக மகாராஜனுடைய மகள்ங்க. ஆமா, எல்லாத்தையும் திறந்து போனாலே போனாவதியில பெண்மை. சரி, அவ போனது கூட நான் சரி ஏத்துக்கிறேன். இவன் லட்சுமணன் என்ன மயிருக்கு போறேன்? அங்க போய் காட்டுக்குள்ளையாவது அண்ணன் முண்டாட்டி நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. காட்டுக்குள்ளையா இவன் 14 ஆமா 7 பேர் இல்லை, அவன் மாதிரி நிம்மதியா இருக்கலாம். இவன் போய் 14 வருஷம் திங்கலை தூங்கலை அப்படியே குருன்னு பார்த்துக்கிட்டே இன்னும் செஞ்சுருவாங்களோ, நம்ம முண்டாட்டி அங்கே இருக்கா இவன் மட்டும் செய்யறதா? இவன் என்ன பழக்கம் யாமி இவன் லட்சுமணுக்கு? ஏன் இப்படி போனேன்? இல்லைங்க, இப்படி பேசுறீங்க தவறாக. குழந்தைய பிறந்ததுங்க கடைக்கொட்டு மகரிசியை வரவழைத்து புத்திரகாமஸ்தி யாகம் நடத்தார்கள். ஆமா ஆமா, உங்கள்ட்ட ரொம்ப தெளிவா பேசணும். நான் புத்திரகாமஸ்தி யாகம் யாகம் நடத்தார்கள். யாகத்திலிருந்து ஒரு ஒரு உருவம் வந்து ஒரு பாயசத்தை கலசத்தை குடிச்சு பாயசம். இந்த பாயசத்தை வாங்கி கோசலை கையை சுமத்திரை 3 பேரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் கோசலைக்கு ராமன் பிறகுறான், கையைக்கு பரதன் பிறகுறான், சுமத்திரைக்கு இலக்குவனும் சத்ருகனன் பிறகுறான். இப்படி பிறந்த குழந்தைகள் 4 பேரையும் 4 தொட்டில போட்டாங்க. எல்லா குழந்தையும் அழுகாம இருந்துச்சு. 3ஆவதா இருந்த குழந்தை மட்டும் ஒரே அழுக. அழுக தாங்க முடியல. ஏன்டா அழுகிறான்னு சொல்லி என்னடா எதுவும் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையான்னு பார்த்தா வைத்தியர் கூட்டு பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா குழந்தை அழுகையை மட்டும் நிறுத்தவே இல்லை. என்னடா காரணம்னு யோசிச்சாங்க. அப்பதான் குலகுருவான வசிஷ்டரை அழைத்து வசிஷ்டர் சொன்னார், ஒண்ணும் இல்லடா, அவன் எப்பொழுதுமே ஆதிசேஷனுடைய அவதாரம். அவன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை அணுவளவிலும் பிரியாதவன். அதனால 2 பேரையும் தூக்கி முகத்தை பாடுற மாதிரி போடுறான்னா தூக்கி குழந்தைய போட்டது தாங்க தமசம். ராமன் கிட்ட போட்ட உடனே அழுக உடனே நின்றது, முகம் சிரித்து. என்ன ஆச்சரியம் பாருங்க, இன்னைக்கு நாட்டில் 2 குழந்தை பிறந்துச்சுன்னா ராமன் லட்சுமணன் பேர் வைக்கிறான். ஆமா, நியாயமா 2 குழந்தையா பிறந்தவங்க யாருன்னா ராமன் லட்சுமணன் இல்ல, லட்சுமணன் சத்ருகனன் தான். லட்சுமணன் சத்ருகனன் தான் 2 பிள்ளை. ஆமா ஆமா, அப்ப பிறக்கிற பிள்ளைக்கு லட்சுமணன் சத்ருகனன் தான் வைக்கிறேன். ஆமா, ஆனா ராம லட்சுமணன் வைக்கிறவங்க அதுக்கு காரணம் இந்த அன்பு, இந்த பிரிய முடியாத அந்த அன்பு தான் காரணம். நல்ல விஷயம் தான். அதனாலதான் ராம லட்சுமணன் பேர் வைக்கிறாங்க. ஏயா பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியாத லட்சுமணனால 14 ஆண்டுகள் எப்படி பிரிந்து இருக்க முடியும்? முடியாது 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 அப்படின்னு அதனால காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் தெரியாம தவறா சொல்லிவிட்டேன். 14 வருஷம் தூங்கல. ஏன்? ராவணனை அழிக்க வேண்டும் என்பதற்காக ராம அவதாரம். ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக லட்சுமணனுடைய அவதாரம். எவனொருவன் 14 வருடம் உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறானோ அவன் தான் இந்திரஜித்தை கொல்ல முடியுங்கிறது அருமையான நல்லா செஞ்சுங்க. எனக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? காட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆமா இருந்தாங்க. அங்க ஒரு பொம்பளை வந்து இம்சை கொடுத்தாலே, பேர் என்ன? சூர்பனகைன்னு பேர். சூர்பனகை. அவ வந்து ராமங்கிட்ட என்ன கேட்டா? நான் உன்னை விரும்புகிறேன்னா உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னா. அப்பதான் அவர் சொன்னாரு, இவா நான் தண்டாரம் விட்டு பிரதாரம் வச்சுக்கலாம். சரி சரி, ஆமா ஆமா ஆமா, நான் வேறொரு பெண்களை ஏகபத்னி வரதன். ஆத்தாடி,
வேறொரு பெண்களை மனதாலும் தீண்டாத எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ட்டார். இப்ப இவருடைய இமிசை தாங்க முடியல. என்னுடைய சகோதரன் இருக்கிறான் இங்கே. யார? லட்சுமணன். இப்ப இதுலயே ராமன் பண்ணது பெரிய தப்பு. ஏன் ராமன் சொல்றேன், என்னுடைய கேரக்டர் என்னன்னா, நான் வந்து ஏகபத்தினை விடுதுன்னு என் பொண்டாட்டி தவிர வேற யாரும் பார்க்க மாட்டேன். ஆமா. என் தம்பி லட்சுமணன் இருக்கான் போனா அப்ப அவன் அவசாரி போயலா. அவன் பொண்டாட்டியை கூட வீட்டுல விட்டுட்டு உனக்காக கூட வந்திருக்கானே, அவன்கிட்ட போய் இந்த பொம்பளை அனுப்பலாமா? இல்லங்க, ஆனா ஒரு நல்ல எண்ணத்துல தான் அனுப்பிச்சிருக்கேன். ஆமாமா, பொண்டாட்டி இல்ல, சரி இதையாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம். சரி போனா அங்க போய் லட்சுமணன்ட்ட கேட்கறான், என்னை நீயாவது கூடுறா. அதுக்கு மாட்டேன்னு சொன்னதும் நியாயம். மாட்டேன்னா விட்டுறணும்ல, அதுக்கு என்ன செஞ்சாங்க? வேற மூக்கு, முடி, காது, கொங்கை. கொங்கைன்னா ஸ்தனம்ங்க, மார்பகம். இது தப்பு இல்லையா? கூப்பிட்டா நீ போகலை, ரைட், ஓகே, ஒதுங்கி போயிரு. நீ யூஸ் பண்ணலைன்னா வேற வேணா யூஸ் பண்ணுவானா இல்லையா? அதை அறுக்கிறது என்ன பழக்கம்? அது பெரிய தப்பு இல்லையா? அப்புறம் இன்னொருத்த போய் அது இல்லாமல் ஏமாந்து போவானா இல்லையா? என்ன பழக்கம்? இல்லை ஒருவேளை லட்சுமண காம கொடுறோம், அதை அறுத்து கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன பழக்கம்? அது இல்லைங்க, அப்படியானது அல்ல. ஆதியிலே பெற்ற சாபம். எப்படி? முற்பிறவியில் சுமூகின்னு ஒரு பெண்ணா இருந்தாள். இந்த சுமூகி இடத்துல சங்கசூடன் ஒருத்தன். அருமையான பேரு. ஆமாங்க, சங்கசூடன் என்ன பண்றான்? சுமூகியினுடைய தந்தை யார்? வாத்தியார். அவர்கிட்ட கல்வி வச்சுக்கிறக்கா போறான். போனவன் அங்கே வாழ்கிறான், அங்க வளர்றான். இவளுக்கு அவன் மேல கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. யாருக்கு? இந்த சுமூகிக்கு, வாத்தியார் மகளுக்கு. ஐயே, அப்ப கெட்ட வழக்கம் உள்ளது. ஆசை வந்துருச்சு. அதை போய் அவன்கிட்ட சொல்றான். அவன்கிட்ட சொல்லும் பொழுது, அம்மா இங்க வா, உன்னுடைய தந்தை எனக்கு தந்தை போன்றவர். குருநாதர் மக. அவர் எனக்கு அப்பா இல்லையா? எனக்கு கற்பித்தோன் தந்தை. கற்பித்தோன் ஒரு தந்தை தானே. எங்க அப்பா அம்மா, நீ எனக்கு தங்கச்சி, நீ எனக்கு சகோதரி வேணும். உன்னை நான் ஒரு பொழுதும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. சரியாத்தான் சொல்லிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான்ல. இந்த உங்களை சும்மா விட்டா, அது எப்படி நான் விரும்பிய உன்னை அடையாமல் விட மாட்டேன் என்று திமிரு பிடிச்சவன் கையை பிடிச்சு இழுத்தான். அந்த நேரத்தில் வாத்தியார் உள்ள வந்துட்டார். ஐயோ, சிக்கிட்டாங்களா? வந்துட்டார் வாத்தியார். வந்த உடனே அப்பா கிட்ட போய் நடிச்சா பாருங்க, அப்படியே மாத்திட்டா. அப்பா இவன் கையை பிடிச்சு இழுத்துட்டான். அடங்கோ, என்ன குடும்பக்காரி வேற வழியே இல்லைங்க. கோவம் வந்துருச்சு. காட்டுக்குள்ள கொண்டே சுடும் பாறையிலே அவனை நிறுத்தி மாறுகால் மார்கை வாங்கியாச்சு. சுடுற பாறையில வெயில்ல காலில் நடக்க முடியல. இந்த வழியில துடிச்சு அப்பத்தான் அவனுடைய தெய்வம், அவன் வணங்கக்கூடிய தெய்வம் நியாயமா ஆதிசேஷன் எந்த தப்பும் செய்யாம ஒரு ஒருத்தனை போய் எந்த தவறுமே செய்யவில்லையே, நான் செய்த தவறுக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனை எனக்கு கிடைத்து விட்டதே. செய்யவே எந்த தப்புமே, என்ன தப்பு எனக்கு எதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி வழிகளே துடித்து தன்னுடைய தெய்வமான ஆதிசேஷன் நினைக்கிறான். குலதெய்வம் தான். அப்ப அந்த ஆதிசேஷன் சொல்றார், இந்த பிறவிகளே உனக்கு இப்பேற்பட்ட தீங்கிழைத்தவளுக்கு அடுத்த பிறவிகளே அவனுடைய உறுப்புகள் அனைத்தையும் நானே அறுத்தறிவேன். பெண்மைக்குரிய உனக்கு ஏன் அறுத்தாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுன்னா உடல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு மார்பகம் இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம் எங்க தெரியும்னா அதான் தெரியும். ஒரு பெண் என்று ஒரு பெண்ணி பெண்ணையே இல்லாமல் நடந்து கொண்ட உமக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிற பெண்ணாகவே நீ இல்ல, அப்ப உனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அறுத்து வச்சுட்டாரு. அருமை. பாருங்க, ஒரு கதைக்குள்ள ஒரு கதை பாருங்க. இது ஏன் நடந்துச்சுன்னா அது முன்னாடி எல்லாமே அங்கே செய்ததுதான். முன் செய்த பலன்களைத்தான் இப்ப அனுபவிக்கணும், பின்னாடி கட்டாயம் அனுபவிக்கணும். ரொம்ப நல்லது சாமி. சரிங்க, மகிழ்ச்சி. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க, நல்லா கேளுங்க. என்னங்க? என்ன அந்த மேட்ரு? உண்மையா? எந்த மேட்ரு? இந்த இரணிய முண்டாட்டி லீலாவதி. அது உண்மைதான். அந்த ஒத்துக்கிறாப்புல, அதெல்லாம் நல்ல டைப். அவரு எதா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறாப்புல. ஆமாம், அங்கே நான் போனதானே. அந்த பிள்ளை மாசமா இருக்காம. ஆமாம். அவன் அப்போ இரணியன் சொல்லியிருக்கேன், ஏய் நீ வயிற்று பிள்ளை காரியா இருக்க, இப்போ நான் காட்டுக்கு தவம் செய்ய போகிறேன், நான் எப்போ ரிட்டர்ன் ஆவேன்னு தெரியல, நீ அது வரைக்கும் வீட்டில் தனியாக இருக்காத, கதவை சாத்திக்க, கண்ட நாய் எல்லாம் வரும். அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கான், பாஸ் நானா சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லும்போது, சரி மாமா நான் கதவை அடைச்சிக்கிறேன், எந்த நாயும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தியிருக்கான். அந்த நேரம் தான் நீங்கள் போய் இல்லை நீங்கள் போகலை, உங்களுக்கு முன்னாடி இந்திரன் போயிட்டான். ஆமா, அவனுக்கு தான் அந்த பேர் வரும், உங்களுக்கு வராது. அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கான். ஆமா, அப்பத்தான் நீங்க என்றாங்க. நான் போகல. அப்ப
போய் அவனை சத்தம் போடுறீங்க. கேட்க அவன் கூட்டிட்டு வந்துட்டான். எங்கன்னா அமராவதிப்பட்டினத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக கூட்டிட்டு போறேன். அவன் தேவட்டோலே அமராவதிபுரத்தில் வந்து நிக்கிறாப்ல. அமராவதிபுரா இந்திரன் வாசம் செய்யக்கூடிய இடம் அமராவதி பட்டணம். யா அதான் அப்ப அங்கே அழைத்து செல்வதற்காக அந்த பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி எடுத்துட்டு போறேன். அப்பத்தான் நான் போறேன். அறிவு வெட்டவன டேய் ஏண்டா தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நீ அடுத்த முன்னாடி மேல இப்படி அடுத்த முன்னாடிய கையை பிடிச்சி இழுத்துட்டு போறியடா, இது எவ்வளவு பெரிய தவறு. அப்படி கண்டிச்சுட்டு அவனை விரட்டிட்டு என்ன செஞ்சேன் தெரியுமா? பொம்பளை நீங்க தள்ளிட்டு வந்து தள்ளிட்டு வந்தா கூட்டியாந்து அப்படி சொல்லுங்க. அவனுக்குள்ள ரூம் கட்டுறீங்க, கொடுக்க மாட்டேன் ரூம். அப்புறம் அவனை 10 குடிச்சை போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. உபதேசம் உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கல அந்த பிள்ளை தூங்கி இருக்கு. ஆமா தூங்கிட்டா அசதியில வயிற்று பிள்ளைக்காரி பிடிச்சி வலுக்கட்டாயமா எடுத்துக்கிட்டு போனா தவறு இல்லையா? அது டயர்ட்ல தூங்கி அந்த பிள்ளை தூங்கிருச்சு. தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கீங்களே, இது நல்லதா சாமி? இதெல்லாம் என்ன பழக்கம்? அவன் என்கிட்ட சொல்லிட்டு அழுகுறான் தெரியுமா? யாரு? இறனியே நாரதரைய முன்னாடி தொப்புல நக்கி விட்டாப்புல கதறான். இப்போ நான் தான் சமாதானப்படுத்தி விட்டுறா கழுதை கட்டி வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி, சரி நீங்கள் தான் நக்கணும்னு முடிவு பண்ணாரு தொப்புலையா நக்கிறது, கொஞ்சம் தள்ளி கூட ஏதோ அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன பழக்கம்? சங்கடமா இங்க வாங்க. ஐயோ என்ன பேசுறீங்க? அது இல்லையா? அப்படி இல்ல இல்லாம எப்படி நக்க முடியும்? இல்லங்க நான் அப்படிலாம் செய்யல. நீங்க சத்தியம் பிள்ளையார் வேலுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. பிள்ளையார் வேலு சத்தியமா சொல்றீங்களுக்கு ஹரிதாரத்தை பிடிச்சிட்டு போய் சொல்லக்கூடாது. ஹரிதா சத்தியமாயா? நீங்க இது வரைக்கும் நக்குனதே இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறாப்ல? ஐயா 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 தங்கவே இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நக்கணும் என்ன வாழ்க்கை என்ன இருக்கு? நாவ் படைத்த ஆன்மகன் யாவும் நக்காதவன் நான் இழுத்தலை என்று 4 பேர் கூறியிருக்கிறார்கள். எப்படி உருவாக்கி இருக்காருப்பா? இல்லைங்க நான் பிள்ளைன்னு சத்தியம் செய்ய முடியாது. ஏன்னா நான் பூலோகத்திலே கருமிழன் கலாவதி என்ற தம்பதியருக்கு மகனாக பிறக்கின்ற பொழுது சப்தரிசிகள் சாப்பிட்ட எச்சி இலைய இருக்குல்ல, அதை நக்குனங்க. அதை நக்குனதுனாலதான் ராதாகிருஷ்ண மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். நல்ல மனுஷன் ராதாகிருஷ்ண மந்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் நமக்கு ஞானம் கிடைத்தது. முற்பிறவியினுடைய இதற்காக முன் ஜென்மத்திலே என்ன நடந்தது, ஏன் பிறந்தோம் என்பதை அந்த விளைவு தெரிந்தது. பிறகாக மறுபடியும் நாரதராக மேலவத்துக்கு வந்துட்டேன். எச்சியில நக்கிருக்கே இதை நக்க கூடாது. என்ன யோ யோ சும்மா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்ப சொன்னீங்கல்ல இரணிய, அது என்ன இரணிய வந்து உங்ககிட்ட அழுதான். இது இந்த கதை நடந்தது கிருதயுகத்துலயா? ஆமா. என்ன ஓமா யார் இல்லைனா இது கலியுகம்யா? ஆமா. அங்க இருக்கவே எப்படியா இங்க நடக்கும்? அவன் எப்படியா அங்க வந்தாளுங்க? என் வீட்டுக்கு பக்கத்துல இரணையும் பேச போட்டு கூத்து கட்டுற ஒருத்தர் இருக்கான். ஆடா பாவி, அவன் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுது பெரிய ரொம்பலாம். அப்புறம் அவனை சமாதானப்படுத்துறது பெரும்பாடா போச்சு. நாரதர் எந்த நாரதர்? அது அந்த லீலாவதி போடுற பிள்ளை இவன் லவ் பண்ணிருக்கான். சரி, அதை நாரதர் போடுறவன் செட்டப் பண்ணி வச்சிருந்திருக்கான் அங்க அந்த கூத்துல. அங்க அதை இதை சாக்கா வச்சு அங்க போய் நினைக்கிறான். அதுதான் கதை என்ன தெரியுமாங்க? இரணியன் என்பவன் கொடு மறக்கன். தேவாதி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பத்தை விளைவித்த அவனை அடிப்பதற்கு வேற வழி இல்லை. அப்ப இரணியாய நமகன் தெய்வத்தில் அறியப்படுற வளங்களை பெற்றவன். உலகத்தில் இருக்க எல்லாரையும் இரணியாய நமகனே சொல்ல சொல்றேன். அந்த வயிற்றுக்குள்ள இருந்த அந்த பிள்ளை, இந்த பிள்ளை உபதேசம் பண்ணல, அந்த பிள்ளை அசந்து தூங்கிருச்சு. உள்ள இருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம்? அப்படின்னு ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு போய் ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை தயா சொன்னேன். தொப்புள் கருகாம வாய் வச்சு. ஏன்னா தொப்புள் கொடிதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையேயான உறவு. அப்ப இது போய் சேருங்கிறதற்காக நான் பக்கத்துல கூட போலங்க. இந்த பக்கத்துல அங்க போயிருப்பேன் கொஞ்சம் கூட. ஆனா நான் கிளவி போட்டா காமிச்சால என்கிட்ட என்னன்னு நாரதர் புராணம் புத்தகம் வச்சிருக்கா. அதை இப்படி விரிச்சு காமிச்சா அதுல பார்த்தேன். என்னன்னு அவ லீலாவது வந்து செவுத்துல இப்படி கொத்துக்கால் வச்சு இப்படி உட்காந்துருக்கா. நீங்க இடையில மண்டி தொலைச்சு விட்டு அப்புறம் திருப்பி எப்படி நம்ம அது தொப்புளுக்கு அருகாமையில வாய் வைத்து ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை சொல்கின்ற பொழுது குழந்தை பிரகலாதன் மிகச்சிறந்த மகாவிஷ்ணுடைய பக்தனாக மாறினான். அந்த மகாவிஷ்ணுடைய பக்தனான பிரகலாதனை வைத்தே இறைவனுடைய அழிவு நிகழ்ந்தது. நரசிம்ம அவதாரம் எடுத்தார். ஆமா. நரசிம்மராவ் வந்து உங்களுக்கு தாத்தாவா? நரசிம்மராவா? யோ நரசிம்ம அவதாரம்யா. அவதாரா?
அவதார் அது பூரா ப்ளூ கலர்லயே தெரிவாங்களே. என்னப்பா அது எப்போ அவதாரங்கறாப்ல. சரி 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 சரி. அவதாரம் யா அது அவதாரத்தை போய் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. யார் தாரத்தை? யார் தாரமா சொன்னீங்க? அட நாராயணன். அவர் தாரமா? யோ அவர் தான் எடுத்தார் ஒரு அவதாரம். ஓ அவர் எடுத்தது. சந்தோஷம் சாமி. சரி சரி. என்ன யாரு நீங்க? என்னைய நான் படிச்சது பூரா மறக்கடிச்சிருவோம் இருக்கு நீ. என்ன யாருன்னு ஒரு வாட்டி கேட்கல. சரி யார் நீங்க? ஏரியா தலைவர்மே. இப்ப என்ன ஏரியா அது? மலேரியா. அது நோயில மலை ஏரியா, மலைப்பகுதி. இந்த ஏரியால நம்பிராஜன் ஒருத்தர் இருப்பாப்ல தெரியுமா? ஆமா. ஏரியால யார் அவரு? என்ன ஆமான்ட்டீங்க? அப்புறம் யார் அவரு? எனக்கு தெரியும். எங்க அப்பு. உங்க அப்பா அவரு? சரி நீங்க யாரு? அவர் மையன். சரி இருக்கட்டும், எனக்கு வேலை இருக்கு. இருங்க, வேலை இருக்கு. அப்ப நான் தனியா நிக்கிறாங்க. இல்ல அப்புறம் யாருன்னா அந்த பக்கம் போக கூடாது. ஏன் அங்கிட்ட என்ன இருக்கு? ஆபத்துகள் நிறைந்த இடம். என்ன இடம்? வண்டு கலந்துகள்லாம் இருக்கா? அந்நிய ஆடவர்கள் உள்ள பிரசவிக்க கூடாது. யோ பிரசவிக்க இல்லையா? பிரவேசிக்க கூடாதியா? அதான் பிரசவிக்க. பிரசவிக்கலாம். பிரசவிக்கனா புள்ள வைக்கிறது. ஏயா சும்மா பிரசவிச்சா தான் நோட்டீஸ் அடிக்க முடியும். பிரசவிக்காம எப்படி நோட்டீஸ் அடிக்கிறது? பிரஸ் வைக்கிறது இல்ல, பிரவேசித்தல். அப்படியும் சொல்லலாம், இப்படி சொல்லலாமா? பூவெண்டும் சொல்லலாம், புஷ்பம் என்றும் சொல்லலாம். சரி சரி, பிரசவிக்க கூடாதுன்னு சொல்லலாம். அதனால அப்படி ஒரு பொம்பளை ஆள் இருக்கா. சரி போப்படா. யார் அந்த பொம்பளை ஆளு? பொம்பளை ஆள்கிட்ட போப்படா சொன்னா கேளுங்க. அங்கிட்டு பொம்பளை ஆள் இருக்கா, அங்கிட்டு போப்படா. நம்ம சும்மா இருக்கிறோம். அங்கிட்டு போகப்படாதுங்க. ரெண்டு பொம்பளை ஆள். ஒன்று வந்து தங்கச்சி. சரி. இன்னொன்று வந்து சரி. இப்போ முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? என்னது? ரெண்டு பேர்ல அது அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நேரம் சொல்லவே இல்லை. வண்டியில் தூங்கிட்டாப்பில் இறக்கு போய் செல்வான். சரி 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 சரி. பார்க்கலாமா உங்களை? பார்க்கலாம். இப்போ யாரை கூப்பிடுறிய? யாரை கூப்பிட? உங்களுக்கே தெரியும் அது வாசம் தான். இங்கே பிங்கி பாங்கி, இங்கே பிங்கி பாங்கி. முதல்ல ஏழை கூப்பிட்றேன். கூப்பிடுங்க. கூப்பிடுவா. சூப்பர் பீஸு. நான் சொல்றேன். நீங்க எனக்கு அப்படி கேட்குறீங்க? பார்க்குறேங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. நல்ல வேலையை போச்சு. என்னையவே வேற வேலை வாக்க விட்டு தஞ்சாப்பிலன்னு.